கலிங்காம நாயனார். ஏயர்கொன் கலிங்காம நாயனார் 63 நாயன்மார்கள்ல ஒருவர். இவர் எங்கு பிறந்தார், எங்கு முக்தி அடைந்தார், இவர் செய்த தொண்டுகள் என்ன, இவற்றையெல்லாம் பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஏயர்கொன் கலிங்காம நாயனார் திருப்பெருமங்கலத்துல வேளாளர் குடியில் பிறந்தாராம். இவர் இறைவனிடத்தில் மாறாத அன்பு கொண்டவர். அடியவர்களிடத்திலும் அளவற்ற பக்தியும் கொண்டவராம் இவர். சிவபெருமானை முழுமுதற் பொருளாக நினைத்து வழிபட்டாராம். அவ்வாறு தான் வழிபடும் சிவனை நம்பியாரூரார் தன் மனைவியை பொருட்டு தூது விடுவதை அறிந்து கோபப்பட்டாராம். எரிச்சலுற்றாராம், அதிசயப்பட்டாராம். இவரெல்லாம் ஒரு தொண்டரா? என்னால் இதை காதால் கேட்க கூட முடியவில்லை. அந்த ஆரூரார் என் முன்னால் வந்து நின்றால் என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது என்று கோபப்பட்டாராம். இறைவன் ஆரூரால் மேல் அன்பு கொண்டவர். அவர் மேல் தனக்குள்ள நட்பை கலிக்காமருக்கு புரிய வைக்கவே முடியவில்லை. நண்பனா தொண்டனா இருவரும் வேண்டும் என்று நினைத்தாராம் இறைவன். எனவே இறைவன் தன் நாடகத்தை நடத்த தொடங்கினாராம். கலிக்காமருக்கு கடுமையான வயிற்று வலி வர செய்தாராம். சொல்ல முடியாத துன்பத்தை கொடுத்தாராம் இறைவன். கலிக்காமரும் துடிதுடித்து போனாராம். அப்போது பெருமான் தோன்றி, உன்னை வருத்தும் இந்த சூளை நோயை ஆரூரார் வந்து தீர்க்காவிடில் உம் சூளை நோய் தீராது என்றாராம். அதை கேட்ட கலிக்காமருக்கு கோபம் வந்ததாம். ஆரூரார் வந்து என் நோயை தீர்க்க வேண்டுமென்றால் அந்த நோய் எனக்கு தீரவே வேண்டாம் என்றாராம். இறைவன் ஆரூராரிடம் சென்று, கலிக்காமர் உற்ற சூளை நோயை நீ சென்று தீர்ப்பாயாக என்று கூறினாராம். இறைவனை ஆணையை ஏற்றுக்கொண்ட ஆரூரார் தான் வருவதாக சொல்லி அனுப்பினாராம். ஆரூரார் வந்து என் சூளை நோயை தீர்க்க வருவதற்குள் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சொல்லி வயிற்றை கத்தியால் குத்தி உயிர் பிரிந்தாராம் கலிக்காமர். ஆரூரார் வந்தாராம். கலிக்காமரின் மனைவி அடியவரான ஆரூராரிடம் தன் உணர்ச்சிகளை காட்டாமல் எதிர்கொண்டு அழைத்தாராம். தாம் கலிக்காமருடைய நோயை தீர்க்க வந்துள்ளேன் என்றார். அவர் மனைவி அவருக்கு எந்த துன்பமும் இல்லை, அவர் உறங்குகின்றார் என்று கூறினாளாம். எப்படியாவது நான் அவரை பார்க்க வேண்டும் என வலியுறுத்த இரத்த வெள்ளத்தில் கிடந்த கலிக்காமரை காண்பித்தாள் அவர் மனைவி. தன் பால் கொண்ட கோபத்தால் இந்த முடிவு என்றால் அவர் சென்ற இடத்திற்கே நானும் செல்வேன் என்று சொல்லி தன் உடைவாளை எடுத்து குத்தி கொள்ள போனாராம் ஆரூரார். இறைவன் அருளினாலே கலிக்காமர் விழிப்புற்று நம்பி ஆரூரர் கரத்தை பற்றி, நண்பனாக இருந்து நான் கெட்டேன் என்று வருந்தினாராம். நோய் நீங்கி இருவரும் திருப்பன்கூரில் வழிபட்டு சில நாள் அங்கு தங்கியிருந்தார்கள். ஆரூரார் திருவாரூர் சென்றார். ஏயர்கொன் கலிக்காமர் இறைப்பணி தொடர்ந்து செய்து சிவனடி சேர்ந்தாராம். இங்குள்ள இறைவனோட பெயர் வன்றொன்றீஸ்வரர். இறைவி அபிராமி அம்மை. குலம் வேளாளர். அவதாரத்தலம் திருப்பெருமங்கலம். முக்தித்தலம் திருப்பெருமங்கலம். செய்த தொண்டு சிவ வழிபாடு. குருபூசை நாள் முக்தி பெற்ற மாதம் நட்சத்திரம் ஆனி மாதம் ரேவதி நட்சத்திரம். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, இத்தலம் ஏயர்கொன் கலிக்காம நாயனார் அவதரித்த தலமாக கருதப்படுகிறதாம். வன்றொன்றர் என்பது சுந்தரமூர்த்தி நாயனாரை குறிக்கும். நாயன்மார்களில் ஒருவரான ஏயர்கொன் கலிக்காம நாயனார் சிவபெருமானின் தொண்டரான வன்றொன்றவருக்கு அடியவருக்கு சுந்தரருக்கு தொண்டு செய்து வந்தாராம். அதனால் இப்பெயரை பெற்றதாக அறியப்படுகிறதாம். முகவரி: அருள்மிகு வன்றொன்றீஸ்வரர் திருக்கோவில், திருப்பெருமங்கலம், சீர்காழி வட்டம், மயிலாடுதுறை.